மழைநீர் தேங்கியுள்ளதால் பெரம்பூர் ரயில்வே சுரங்கப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் எழில். அவரோடு பேசலாம். எழில், பெரம்பூர் ரயில்வே சுரங்கப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. அங்கு முழுவதும் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. எவ்வளவு நேரமாக இந்த மழைநீர் இருக்கு? இது வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படலையா? விவரம் என்ன? கார்த்திகா, நேற்று இரவு முதல் பெய்த கனமழை காரணமாக பெரம்பூருடைய முரசொலி மாறன் மேம்பாலம் கீழே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதை நீர் அங்குதான் அந்த வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் இந்த சுரங்கப்பாதையை அணுக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சுரங்கப்பாதை வழியை கடந்துதான் வேப்பேரி, கோட்டேரி, புளியந்தோப்பு, அண்ணாசாலை, பாரிமுனை உள்ளிட்ட சென்னையின் முக்கிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பாதையாக பார்க்கப்படுகிறது. இந்த சுரங்கப்பாதையில் நீர் மூழ்கியதை அடுத்து 2 சக்கர வாகனங்கள், அதே போல 3 சக்கர வாகனங்கள் சுற்றி செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த வியாசார்படை ஜீவா மேம்பாலம் அருகே மேம்பால பணிகளும் நடந்து வருவதால் அந்த பாதையும் தற்போது ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்து வருகின்றனர். சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இந்த தேங்கியுள்ள மழை நீரை விரைவாக அகற்ற வேண்டும், அதே போல நீர் உறிஞ்சி மோட்டார் மூலம் இதனை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வாகன ஓட்டிகள் வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகள் குறித்து நாம் சென்னை மாநகராட்சியின் ஆணையர் ராதாகிருஷ்ணன் தொடர்பு கொண்டு கேட்டபோது நீர் உறிஞ்சும் மோட்டார்கள் வைத்து தற்போது அந்த தண்ணீரை அகற்றுவதற்கான அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அதுவரையில் மாற்றுப்பாதையாக அந்த மேம்பாலத்தில் வாகனங்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இன்னும் சில மணி நேரங்களில் அந்த தண்ணீர் முழுமையாக நீர் உறிஞ்சி மோட்டார் மூலம் அகற்றப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கார்த்திகா, அவர் சொன்னது போலவே இன்னும் சில மணி நேரங்களில் இந்த தண்ணீர் அகற்றப்படும் அப்படின்னு நம்பலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி எழில்.